சுகமளிக்கும் ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்துகிறேன். சுகவீனம், பலவீனம் என்று சொல்லப்படுவது ஒரு மனிதனை மிகவும் வேதனைக்குள்ளாக வழிநடத்துகிறது. அந்த மனிதனுக்குள்ளே இருக்கின்ற வேதனையை வெளியிலே இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. அன்பு பாராட்டுகிறவர்களும் கூட சில நேரங்கள் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கினாலும் அதன் பின்பதாக அவர்களுக்கு சலிப்பும் வேதனையும் வந்து விடுவதுண்டு. ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லிவிட்டு வேகமாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம் என்று எண்ணுகிறேன். கெவின் கார்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புகைப்பட கலைஞர் உண்டு. அவர் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புகைப்பட கலைஞர். இந்த கெவின் கார்டருக்கு எல்லா புகைப்பட கலைஞரை போல நல்லதொரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய உள்ளத்துல வெகு நாளாய் அவருக்கு ஆசை இருந்தது. 1993 ஆண்டில இந்த கெவின் கார்டர் சூடானுக்கு சென்றார். சூடானில அப்பொழுது மிகவும் கொடிதான பஞ்சம் இருந்தது. ஜனங்கள் அங்கே கொத்து கொத்தாய் வீழ்ந்து மடிந்து கொண்டிருந்தார்கள், எலும்பும் தோலுமாக. அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலே அவர்கள் தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் செத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தேசத்திற்கு இந்த கெவின் கார்டர் புகைப்படம் எடுப்பதற்காக அவர் சென்றார். குறிப்பாக சூடானின் தென்பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் பஞ்சத்தில் அவர்கள் உடைந்தவர்களாக, நொறுங்கி போனவர்களாக அவர்கள் மரித்து போய் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர் புகைப்படம் எடுப்பதற்காக அங்கே இருந்த மீட்பு பகுதிக்கு செல்வதற்காக அவர் தன்னுடைய வாகனத்திலே புறப்பட்டு சென்றார். தன்னுடைய இருசக்கர வாகனத்திலே அவர் கேமராவையும் எடுத்து போட்டுக்கொண்டு வேகமாக சென்று கொண்டிருந்தார். அப்படி சென்று கொண்டிருந்த பொழுது நடு வழியில அவர் ஒரு சம்பவத்தை பார்த்தார். ஒரு சிறு பெண், ஒரு கருப்பின பெண், எலும்பும் தோலுமாக ஒரு சிறு குழந்தை அங்கே தரையில தவண்டு கொண்டிருந்தது. உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, பசியினாலே தாகத்தினாலே அந்த குழந்தை வறண்டு அங்கு சற்று தள்ளி இருந்த அந்த உணவு கொடுக்கும் முகாமிற்கு தவண்டாவது சென்று விட வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தை முயன்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த குழந்தைக்கு சரீரத்தில் பலன் இல்லை. அது குற்றுயிரும் கொலை உயிருமாக அங்கே தவழ்ந்து கொண்டிருந்தது அந்த குழந்தை. இந்த கெவின் கார்டர் இதை பார்த்தார். அரிதான ஒரு புகைப்படம் கிடைத்து விட்டது என்று சொல்லி வேகம் வாகனத்தை நிறுத்திவிட்டு வாகனத்தில் இருந்து இறங்கி தன்னுடைய கேமராவை எடுத்து கண்ணிலே அவர் ஒத்தி கொண்டார். இந்த சிறு குழந்தையை அவர் போட்டோ எடுக்கணும்னு சொல்லி அவர் பார்க்கும் பொழுதுதான் இன்னொரு சம்பவத்தையும் அவர் பார்த்தார். அந்த சிறு குழந்தைக்கு சற்று அடியில் தள்ளி அங்கே ஒரு பெரிய கழுகு நின்று கொண்டிருந்தது. இந்த கழுகு இந்த குழந்தையை உண்பதற்காக பார்த்து கொண்டிருந்தது. குழந்தை எப்போ சாகும், இதை எப்பொழுது உண்ணலாம் என்று சொல்லி சற்று பின்பதாக இருந்து தன் வேலைக்காக அது பார்த்து கொண்டிருந்தது. இந்த கெவின் கார்டர் பார்த்தார், ஆஹா, நல்லதொரு வாய்ப்பு, உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்து விட்டது. இப்பொழுது இதை நாம் புகைப்படம் எடுத்து நாம் கொடுத்தோம் என்றால், விற்றோம் என்றால் நிறைய பணம் கிடைக்கும் என்று சொல்லி அவர் தன்னுடைய பிரேமிற்குள்ளாக, அந்த லென்ஸுக்குள்ளாக அந்த குழந்தையும் அந்த கழுகும் வரும்படியாக அவர் அங்கே புகைப்படம் எடுக்க அவர் துணிந்தார். அவர் நன்றாக அதை அப்படியே புகைப்படம் எடுத்தார். இந்த புகைப்படத்தை எடுத்த பொழுது அவருக்கு மிகவும் சந்தோஷம் வந்தது. அரிதான ஒரு புகைப்படத்தை எடுத்து விட்டோம், இதை நாம் அதிக விலைக்கு விட்டுவிடலாம் என்று சொல்லி சந்தோஷமாக வேகமாக போனார். தன்னுடைய பைக்கை ஸ்டார்ட் பண்ணினார். அவர் ஏறி தன்னுடைய இல்லத்திற்கு கடந்து சென்றார். கெவின் கார்டர் இந்த புகைப்படத்தை நியூயார்க் டைம்ஸ் என்று சொல்லப்படும் அந்த பத்திரிகைக்கு அவர் அனுப்பினார். அதை அவர் அங்கே விற்றார். அதிகமான பணம் அவருக்கு கிடைத்தது. 1993 ஆண்டில மார்ச் மாதம் 23 இந்த புகைப்படம், அரிதான புகைப்படம், நியூயார்க் டைம்ஸ் என்கின்ற அந்த பத்திரிகையிலே வெளிவந்தது. உலகம் அனைத்திலும் உள்ள மக்கள் அதை பார்த்தார்கள். எல்லாருக்கும் அதை பார்த்த பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எல்லாரும் அந்த நியூயார்க் டைம்ஸ் என்கின்ற அந்த பத்திரிகை அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டார்கள். என்ன ஆனது, அந்த சிறு பிள்ளை பிழைத்தாளா என்று சொல்லி கேட்டார்கள். அந்த பத்திரிகை அலுவலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அதற்கு பதில் இல்லை. திருப்பி திருப்பி ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அதை வாசிக்கின்ற ஒவ்வொரு வாசகர்களிலிருந்து தொடர்ந்து போன் வந்ததுனால அவர்கள் இந்த கெவின் கார்டருக்கு போன் செய்தார்கள். கெவின்,
அந்த குழந்தை என்னானது உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்டார்கள். கெவினுக்கு அப்பொழுதுதான் யோசனை வந்தது, ஆஹா, அந்த குழந்தை என்ன ஆயிருக்கும்? அவருடைய உள்ளத்திலே ஒரு நெருடல் வந்தது. ஐயோ, நான் புகைப்படம் எடுத்தது சரிதான், ஆனால் நான் நினைத்திருந்தால் அந்த கழுகை விரட்டி விட்டிருக்கலாம். நான் நினைத்திருந்தால் நான் அந்த குழந்தையை தூக்கி பக்கத்தில் இருக்கின்ற அந்த ரெஃப்யூஜ் கேம்ப்ல விட்டிருக்கலாம், அங்க அரசு முகாம்ல நான் விட்டிருக்கலாம். நான் நினைத்திருந்தால் ஒரு கல்லை எடுத்து அந்த கழுகை எரிந்திருந்தால் அது பறந்து போயிருக்கும். ஆனால் நான் மனிதாபிமானமற்ற முறையில செயல்பட்டு விட்டேனே என்று சொல்லி அவருடைய உள்ளம் உடைந்து போனது. கெவின் கார்டருக்கு இப்பொழுது தொலைபேசியில நேரடியாகவே போன் நிறைய பேர் செஞ்சாங்க. என்னானது அந்த குழந்தை என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 1994ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி கெவின் கார்டருக்கு கொலிஞ்சர் என்று சொல்லப்படுகின்ற கொலம்பியாவில கொடுக்கப்படுகின்ற நோபல் பரிசுக்கு இணையான ஒரு நல்ல பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. புகைப்படம் எடுக்கும் கலைஞர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு உச்சிதமான ஒரு பரிசு அது. அதை கொடுத்தார்கள். கெவின் கார்டரும் அதை பெற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய உள்ளத்துல அவருக்கு ஒரே நெருடல். இரவில் அவருக்கு தூக்கம் இல்லை. அந்த குழந்தை என்னானது, அந்த குழந்தை என்னானது எல்லாரும் அவரிடத்துல கேட்டது அவருடைய உள்ளத்துல அங்கே மீண்டும் மீண்டுமாக கேள்வியாக வந்தது. ஒரு நாள் கெவின் கார்டர் கடற்கரையில அவர் மரித்த நிலைமையிலே கடந்தார். அவர் அருகிலே ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தை எடுத்து போலீஸ்காரர்கள் வாசித்தார்கள். அதிலே எழுதப்பட்டிருந்தது, ஐ எம் ரியலி ரியலி சாரி என்று எழுதப்பட்டிருந்தது. ஐ எம் ரியலி ரியலி சாரி என்று எழுதப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, கெவின் கார்டர் தான் உதவி செய்ய வேண்டிய வேலையில, அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய வேலையில காப்பாற்றாமல் விட்டுவிட்டார். இன்றைக்கும் கூட அநேக வேளைகளில் நாம் இப்படிதான் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய காரியங்களில நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒழிய நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களை அல்லது மரித்துக் கொண்டிருக்கின்ற ஜனங்களை குறித்து நாம் நினைப்பதில்லை. நேற்றைய தினத்துல சென்னையில சைமன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மருத்துவர் அவர் மரித்து போனார். கரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு அவர் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தார், சிகிச்சை கொடுத்தார். இது நிமித்தமாக அந்த கொரோனா தொற்று அவருக்கும் ஏற்பட்டு அவர் மரித்து போனார். அவரை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆம்புலன்ஸ்ல கொண்டு போன பொழுது சென்னையில் இருந்த மக்கள், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த மக்கள் அந்த ஆம்புலன்ஸை தாக்குனாங்க, டாக்டர்ஸை தாக்குனாங்க, அந்த வேனை ஓட்டிக்கொண்டிருந்த டிரைவர்ஸை தாக்கினார்கள். பிரியமானவர்களே, அந்த மருத்துவருடைய சடலத்தை அடக்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அங்கே ஜனங்கள் அங்கே கோபப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு அநேக வேளைகள்ல நாம் மருத்துவர்களுக்கு மாடியில் இருந்து கை தட்டுங்க என்றால் கை தட்டுகிறோம், மொபைல் போன்ல இருக்க லைட்டை காமிங்கன்னா காமிக்கிறோம். ஆனால் உண்மையான அன்பு இன்றைக்கு மனிதர்களிடத்தில் இல்லை. மரித்துக் கொண்டிருந்த ஜனத்திற்கு உதவி செய்த அந்த சைமன் என்கின்ற டாக்டருக்கு உதவி செய்ய இன்றைக்கு மனமற்று இருக்கின்ற உலகம். பிரியமானவர்களை, வேதாகமத்தில் கூட நாம் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து அன்பு நிறைந்தவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் பாதையில அவர் கண்ணீரை துடைக்கிறவராக இருந்தார். நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோமானால் அங்கே லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல லாசரு மரித்து போனார் என்கின்ற அந்த செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. நான் அங்கே லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் சீஷர்களோ இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெத்தானியாவின் அருகிலே வந்தார். வந்த பொழுது, வாருங்கள் நாம் போய் அங்கே லாசருவை எழுப்போம் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது, தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படிக்கு நாம் போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர் கிண்டல் அடிக்கிறார். பிரியமானவர்களே, மார்த்தாள் மரியாள் அங்கே உள்ளம் உடைந்து போய் அழுகிறார்கள். தன்னுடைய இல்லத்துல ஜீவனத்திற்காக பிரயாசப்படுகிறவர் இந்த லாசரு. He was the bread finder for that family. லாசரு தன்னுடைய குடும்பத்திற்கு அவர்தான் ஒரு உழைக்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டார். வருமானத்தை அந்த இல்லத்திற்கு ஈட்டுகிறவர்
லாசர் தான். லாசருடைய சம்பாத்தியம் இல்லைன்னா அந்த வீட்டுல உணவு இல்லை. பிரியமானவர்களே, அவ்வளவு முக்கியமான சூழ்நிலையில லாசர் மரித்து போகிறார். அங்கே மார்த்தாளும் மரியாளும் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் அந்த கண்ணீர் யாருக்கு புரியல அப்படின்னா சீஷர்களுக்கு புரியவில்லை, விசேஷமாக தோமாவுக்கு புரியவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக வேளைகள்ல நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது, நம்முடைய துன்பத்திலே நாம் இருக்கும் பொழுது பிறருக்கு அது புரிவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை காண்கிறார், நமக்காக பரிதவிக்கிறார், நமக்காக கண்ணீர் விடுகிறார். அல்லேலூயா. நம்மை புரிந்து கொள்கின்ற ஒரு ஆண்டவர், எந்த நிலையில நாம் இருந்தாலும் நம்மை வெறுக்காத ஒரு நேசர், எந்த சூழ்நிலையில நாம் இருந்தாலும் நம் கண்ணீரை துடைக்கின்ற ஒரு நேசர் நமக்கு உண்டு. கவலைப்படாதீங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்க வீட்லையும் கூட துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்க கூட இருக்கிறவங்க உங்களை புரிந்து கொள்ளாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை புரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். நாம் யோவான் 11:21 நாம் பார்த்தோமானால் அங்கே மார்த்தாள் வந்து அழுகிறாள். மார்த்தாள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறாள். யோவான் 11:23 இயேசு சொல்லுகிறார், உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். இன்றைக்கு கரோனாவினாலே கூட நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசித்தீர்களானால் ஆண்டவர் உங்களையும் பிழைக்க பண்ணுவார். மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு மரியாள் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அங்கே யூதர்களும் அதே போல அழுதார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அங்கே மரியாளும் யூதர்களும் அழுகிறதை கண்டு இயேசு கண்ணீர் விட்டார். சுற்றி இருந்த சீஷர்களுக்கு கண்ணீர் வரல, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு கண்ணீர் வந்தது. இன்றைக்கு உங்க துக்கமான சூழ்நிலையில, உங்க உபத்திரவமான சூழ்நிலையில உங்க சுற்றி இருக்கிறவங்க சுகமாக இருக்கலாம், உங்க சுற்றி இருக்கிறவங்க உங்களை பத்தி அவங்க நினைச்சே பார்க்காம கூட இருக்கலாம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. நம்மை நினைக்கிறவர், நம்மை நினைத்து அவர் கண்ணீர் சிந்துகிறவராக காணப்பட்டார். யோவான் 13:25 சொல்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார். நம்முடைய துன்பமான வேளையிலும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற ஆண்டவர், நம்முடைய வேதனையை புரிந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர், நம்முடைய உடைந்த தருணத்தை, நம்முடைய இயலாமையை அறிந்திருக்கின்ற ஆண்டவர், அவர் கண்ணீர் விடுகிறவராக அவர் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 11:39 கல்லறை இடத்துக்கு போவோம் என்று சொல்கிறார். அங்கே இருக்கிறவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரை 4 நாள் ஆயிற்றே என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு போனார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வேதனையான சூழ்நிலையிலும் நீங்கள் விசுவாசித்தீர்களானால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கு வியாதியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். பிரியமானவர்களே, அங்கே கல்லறை இடத்துல இயேசு கிறிஸ்து அழைத்து செல்லப்பட்டார். அந்த கல்லை புரட்ட சொல்லுகிறார். அங்கே இருக்கிறவர்கள் புரட்டினார்கள். இயேசு கிறிஸ்து லாசருவே வெளியே வா என்றார். லாசரு அங்கே வெளியே உயிரோடு வந்தார். இன்றைக்கு நீங்களும் கூட பல கட்டுகளினாலே கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது படுத்த படுக்கையில நீங்க இருக்கலாம். உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு தடை இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு வீட்டில இருந்து வெளியில போக முடியல, தடை, வாசல் பூட்டப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு மருத்துவமனையில இருந்து வெளியில போக முடியல, வாசல் பூட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல, வாசல் பூட்டப்பட்டு இருக்கிறது. ஏதாவது செய்யலாம் அப்படின்னா செய்ய முடியல, கைகள் கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. லாசரு கட்டப்பட்டிருந்தான். லாசருவை ஆண்டவர் சொன்னார், லாசருவை வெளியே வா என்று சொன்ன பொழுது அவன் வெளியில வந்தான். எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருந்தது. லாசரு மீண்டுமாக மகிழ்ச்சியாக தன்னுடைய குடும்பத்தோடு தங்கியிருந்தான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காணலாம். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய வேதனையிலே நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கலாம், நம்முடைய வேதனையிலே ஏளனம் செய்கிறவர்கள், கேலி செய்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை கேலி செய்கிறவர் அல்ல, நம் மீது கரிசனையாக இருந்து நம்மை விசாரிக்கிறவர். இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமை காணுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, அல்லது பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்க வீட்டுல படுத்து படிக்க இருக்காங்களா, அவங்க மேல கையை வச்சு சொல்லுங்க, அவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க,
நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர். இன்றைக்கு சரீரத்துல இருக்கின்ற கிருமிகளை அழித்து உங்களை உயிரோடு எழுப்புவார். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வேதனைகளை நீக்கி உங்களை உயிரோடு எழுப்புவார்னு சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு எப்படி மரித்து போன லாசருவை அவர் உயிரோடு எடுத்து கொண்டு வந்தாரோ, அதே போல நம்முடைய சரீரத்துல மரித்து போயிருக்கின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அங்கே உயிர்ப்பித்து அவர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பரிசுத்த தகப்பனே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்ற வசனத்தின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, நீர் லாசருக்காக கண்ணீர் விட்டீர் ஆண்டவரே. லாசருவை நீர் உயிரோடு எழுப்பி அந்த சகோதரிகளுக்கு கொடுத்தீர. அதே போல இன்றைக்கு வீட்டில இருந்து மருத்துவமனையில் இருந்து ஆண்டவரே நீங்க உயிரோடு எழுப்புங்கப்பா. என் கணவரை, என் மனைவியை உயிரோடு எழுப்புங்க. என் பிள்ளைங்களை உயிரோடு எழுப்புங்க. என் கணவரை உயிரோடு எழுப்புங்க. என் சகோதர சகோதரியை உயிரோடு எழுப்புங்கன்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் உண்டு. நீரே இறக்கம் பாராட்டி நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. நீர் ஜெபத்தினால விடுதலை கொடுக்கிறது. நீர் அந்த லாசருடைய இல்லத்திலே நீர் அற்புதம் செய்தது போல இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய இல்லத்தில் நீர் அற்புதம் செய்கிறார். உங்களுடைய கருத்துக்களை தாழ்த்தி தருகிறோம். நீரே நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாதவர் ஆண்டவரே. நொறுங்கி போயிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்க பலப்படுத்துங்க. காயங்களை ஆற்றுங்க. கண்ணீரை தொடைங்க. இந்த நாள் உங்களுடைய அற்புதம், உங்களுடைய மகிமை, உங்களுடைய விடுதலை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. உங்களுடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரம்பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.